கும்பஞ்சோர தேடி பாளையாத்தா கோவி ஆடி மாசத்துல சூரிய பகவான் கடகராசிக்கு வருகிறார். நெருப்பு கிரகம் நீர் ராசியில் அமைகிறது. கடகராசிக்கு வருகின்ற பொழுது சனி வக்ரம் அடைகிறது. இப்ப சூரியனுடைய அசைவு ஏற்ற இறக்கங்களை மனித வாழ்விலே தீர்மானிக்கிறது. எப்பொழுதும் போல சிம்ம ராசியில் செவ்வாயும் கேதுவும் இணைந்திருக்கிறார்கள். மிதுனத்தில் குரு பகவான். இந்த ஆடி மாசம் பொதுவா இந்த ஊர் உலகத்திற்கு எப்படி இருக்கும்? நிச்சயமா ஒரு சிறப்பான நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடியதாக இருக்கும். வளர்ச்சி அதிகரிக்கும். தங்கத்தின் விலை கூடுவதற்கு, விலைவாசி உயர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த சனி சூரியன் சேர்க்கை ஏற்படுவதாலே அரசியல் கழகம், அரசியல் மாற்றங்கள், இது பொதுவான பலன்கள். அப்ப இந்த ஆடி மாசம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? தனி மனித வாழ்க்கைக்கு, உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகுது? இது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்த்துடலாம் வாருங்கள். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, ஆடி மாதம், இந்த ஆடி மாசத்தை பொறுத்த வரையிலும் துலாம் ராசி அன்பர்களே எதிர்பார்ப்பு நிறைந்த ஒரு மாசமா உங்களுக்கு அமையுது. துலாம் ராசி அன்பர்கள் இப்போ நிறைய விஷயங்களை, நிறைய காரியங்களை எடுத்து ஒரு படு வேகமாக, அதிலும் குறிப்பா இந்த மார்ச் மாசத்துக்கு பிறகு துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்லா இருக்குன்னே சொல்லலாம். சிறப்பா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதனால நிறைய மனசுல எதிர்பார்ப்புகள் நிறைந்திருக்கு. இன்னும் சொல்ல போனாக்கா நீண்ட நாட்களாக தடைப்பட்ட விஷயங்கள் கூட கைகூடக்கூடிய, சேர்ந்து வரக்கூடிய ஒரு தருணம். ஒரு 5 வருஷமா 6 வருஷமா ஒரு யுத்தம் பண்றீங்க, ஒரு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு தீர்வே கிடைக்காம இருக்கு, அந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட, நீண்ட நாள் கனவுகள் கூட நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாசம் உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசி அன்பர்கள். இதுக்கு என்ன காரணம்? நிறையவே கஷ்டப்பட்டுட்டாங்க துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரையில. நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க. பெரிய பெரிய தொழிலதிபர்கள்ல இருந்து, சாதாரண விவசாய பெருமக்கள்ல இருந்து, வேலைக்கு செல்லக்கூடியவர்கள்ல இருந்து, அனைவருமே சமமான முறையில நமக்கு தெரிஞ்சு நிறைய அரசியல் தலைவர்கள்லாம் கூட இந்த துலாம் ராசியில, மிதுன ராசியில, அப்புறம் சிம்ம ராசியில, துலாம் ராசியில நிறைய அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க, கட்சி தலைவர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே கூட அவங்களால முடியாத சப்ஜெக்டே கிடையாது. நேரடியா பிரதமர்கிட்ட, அவங்க பிஎம்கிட்ட கூட அவங்களால பேச முடியும். ஆனாலுமே கூட அவங்கள கூட ஒரு 6 வருஷம் 7 வருஷம் சாமி கட்டி போட்டுட்டார். அதுதான் நிதர்சனமான உண்மை. அவங்க நினைச்சிருந்தா ஒரு நிமிஷத்துல தீர்க்க முடியாதா என்ன? அப்போ காலமும் நேரமும் கிரகமும் யாருக்கும் சலைச்சது இல்லை. யாராக இருந்தாலும் கிரகத்தின் முன்பு அடிபணிஞ்சுத்தான் போகணும், கிரகம்தான் ஜெயிக்கும் என்பதற்கு துலாம் ராசி அன்பர்களின் கடந்த கால வாழ்க்கை ஒரு உதாரணம். அப்படி பார்க்கின்ற பொழுது துலாம் ராசி என்பர்களே, உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் முடிஞ்சுது. இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதியோடு துலாம் ராசி என்பர்களின் கஷ்டம் எல்லாம் விலகிச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஏப்ரல் மே அந்த சித்ரா பிறந்ததுக்கு அப்புறம் துலாம் ராசிக்கு ஒரு நல்ல காலமே பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதன் தொடர்ச்சியாக இந்த ஆடி மாதம் துலாம் ராசி அன்பர்களே சிறப்பாக உள்ளது. உங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் சரிதான், அது தொழில் கஷ்டமாக இருக்கலாம், முதலீடுகளாக இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம். குறிப்பாக நிறைய துலாம் ராசி அன்பர்கள் இந்த ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி அதில் ஒரு 50 லட்ச ரூபா, 1 கோடி ரூபா அவர்களும் அதில் போட்டுட்டு அந்த பிஸ்னஸ் ஆகலை, நிறைய அதில் லாஸ் வந்துடுச்சு, நிறைய பிஸ்னஸில் லாஸ் வந்துடுச்சு, போட்ட காசு எங்களால் எடுக்க முடியல அப்படின்னு அந்த மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள். அதே போல் துலாம் ராசியில் ஷேர் மார்க்கெட்டில் நிறைய போட்டு, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது மட்டும் அல்லாது இவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்லி இவங்க வாங்கி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் மொத்தமாக போய் இது ஸ்டாக் மார்க்கெட்டில் மாட்டிக்கும் போது, நீ தானே போட்ட, நீ தான் பொறுப்பு, நீ தான் எனக்கு வாங்கி தரணும் அப்படின்னு அவங்க எல்லாம் போய் இவங்கள்ட்ட கும்பலாக போய் நிற்கிறது. அப்போ அந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களுடைய முதலீடுகள் சிக்கலில் மாட்டியிருக்கிறது, அது ஒரு குரூப்பாக ஒரு கம்ப்ளைண்ட்டு, அதுக்கு நீங்கள் பொறுப்பெடுத்து செய்கிறது. அப்போ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிஸ்னஸில் மெயினாக மார்க்கெட்டிங், ஃபார்மா, ஷேர் மார்க்கெட்டு, கோல்டு பிஸ்னஸ்ஸு, ஹோல்சேல் பிஸ்னஸ்ஸு, ஒரு பெரிய பெரிய அளவில் கமிஷன் பிஸ்னஸ்ஸு. அப்போ இந்த மாதிரி தொழில் அமைப்புகள் எல்லாம் நீங்கள் ஏதேனும் சிக்கலில் மாட்டியிருப்பீர்களே ஆனால், ஆமாம் சாமி நீங்கள் சொல்கிறது கரெக்டு, நான் சிக்கலில் தான் இருக்கேன், நான் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கேன், நான் தப்பிச்சிருவேனா, என்னை காப்பாற்ற முடியுமா, நான் இந்த பிரச்சனையை விட்டு வெளியில் வந்துடுவேனா, அந்த மாதிரி கேட்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, பிரச்சனையை விட்டு நீங்கள் தப்பிக்கக்கூடிய காலம்
பிரச்சனையில இருந்து நீங்க வெளியில வரக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் அமைகிறது. அற்புதமான கால நேரம். நான் ஒரு உதாரணத்துக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஷேர் மார்க்கெட்டு இதை பற்றி நான் சொன்னேன். பல இடங்களில் எனக்கு தெரிஞ்சு பாருங்க, ஒரு சத்தீஸ்கர் அங்கே மாநிலத்தில் ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு எடுத்து செய்கிறாங்க. ஒரு 1.5 வருஷமாக ஒர்க் பண்ணுறாங்க, சம்பளமே தரலை. சார் நமக்கு செய்வார், அவங்க எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, சார் நான் கூட சொன்னேன், சார் சம்பளம் வாங்காமல் வேலை செய்கிறது தப்புங்க, நீங்கள் கேட்கணும்னு. இல்லைங்க, அவங்க எங்கள் அப்பாவுக்கு ஃப்ரெண்டு, நாங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு, அவங்க பெரிய குடும்பம் சார், கொடுக்காமல் இருக்க மாட்டாங்க, மொத்தமாக கொடுப்பாங்க அப்படின்னாங்க. எல்லாமே நெருங்கி வந்து முடிஞ்சது. இனாகரேஷன் ஃபங்க்ஷனு, ஆட்டோமேட்டிக்காக புது ஸ்டாஃப் உள்ளே வந்தாங்க. இவரை தூக்கி அழகாக வெளியில் போட்டாங்க. 2 வருஷம் இவர் வேலை செஞ்சது 10 ரூபா கூட ஒரு சம்பளம் கிடையாது. துலாம் ராசி ஏமாற்றம். அப்போ கடினமான உழைப்பு, செஞ்ச வேலைக்கு கூட நம்பிக்கையின் அடிப்படையில் நம்முடைய துலாம் ராசி அன்பர்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் நிறைய ஏமாந்துருக்கிறாங்க. ரொம்ப நம்பி ட்ரஸ்ட் வச்சு, நிறைய அந்த ட்ரஸ்ட் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அது சார்ந்த ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், அந்த ஃபண்டு வருது, இந்த ஃபண்டு வருதுன்னு அந்த மாதிரியான முதலீடுகள், அதுவும் கூட கொஞ்ச நாள் ஓடுறது, அதிர்ஷ்டத்தை நம்பி கொஞ்ச நாள் ஓடுறது, அதே போல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வேலை செஞ்சு கொடுத்துட்டு வர்றது, இதெல்லாம் துலாம் ராசிக்கு கடந்த கால கசப்பான உண்மை. அப்போ இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படக்கூடிய துலாம் ராசி என்பர்களே, நிச்சயமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல பதில் தரக்கூடிய மாசமாக அமைகிறது. அந்த மாதிரிலாம் நீங்கள் ஏனும் சட்ட சிக்கலில் சென்று மாட்டியிருப்பீர்களே, ஆனால் வம்பு வழக்கு இருக்குது, அல்லது ஒரு போலீஸ் கேஸ் இருக்குது, அல்லது ஒரு என்கொயரி நடக்குது, என்கொயரிக்கு கூப்பிட்ருக்காங்க, என்கொயரிக்கு போகணும், அல்லது ஏதேனும் வந்து அவங்க ரைட் அது மாதிரி ஏதாவது நடச்சு அவங்கள்ட்ட வந்து அது எடுத்துகிட்டு போயிருக்காங்க, அதெல்லாம் திருப்பி வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கும். வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, ரெக்கவரி, அது லோன் ரெக்கவரியாக இருக்கலாம், இல்லை வந்து மிஸ் பண்ண பொருள் ரெக்கவரி பண்ணக்கூடிய சப்ஜெக்டு, அல்லது வீடு சார்ந்தது, சொத்து சார்ந்தது, பணங்காசுகள், காசு பணம் சம்மந்தப்பட்டது. அப்போ இதெல்லாம் ரெக்கவரியாக அதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கிறீங்கனாக்கா நிச்சயம் ஜொல் வச்சுட்டோம் சாமி, மொத்தமாக ஜொல் வச்சுருக்கோம், கொஞ்சம் மூக்கணும், இந்த மாதிரி எதெல்லாம் நீங்கள் திரும்ப எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே, இது ரெக்கவரிக்கான மாதம். இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி சொல்கிறேன். துலாம் ராசி என்பர்களே, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும், எந்த மூலையில் இருந்தாலும், அல்லது எந்த மாநிலத்தில் இருந்தாலும், நீங்கள் எதையெல்லாம் இழந்திருக்கிறீர்களோ, பொருளாகவோ, பணமாகவோ, பதவியாகவோ, உடலாகவோ, எதையெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கிறீங்களோ அதெல்லாம் மீண்டும் பெறக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதம். காலமும் நேரமும் கிரகமும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கு. அப்போ நிச்சயமாக துலாம் ராசி என்பர்களே, இந்த ஆடி மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாசமாக, வரவு செலவுகள் நிறைந்த மாசமாக, இன்னும் சொல்லப்போனால் லாபம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, உங்களுக்கு என்ன வேண்டும், உங்கள்கிட்ட என்ன கேள்வி, உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும், தீர்மானிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.